சமஞ்சது எப்படி 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 சமஞ்சது எப்படி ஒட்டகத்தை கட்டிக்கும் கெட்டியாக முன்னைக்கும் வந்த வந்த பொட்டைக்காரி வந்த வந்த பொட்டைக்காரி முகாமுலா 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 முகாமுல முகாமுல பட்ட பட்ட முகாமுலா 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 மாறுகோ மாறுகோ மாறுகையே மாறுகோ மாறுகோ மாறுகையே அண்ணாமலே 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 ஒட்டாமலே அண்ணாமலே அண்ணாமலே ஒட்டாமலே அண்ணாமலே 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 ஒட்டாமலே கிடிடி பாரிதி 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 கிடிடி பாரிதி 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 இடுப்பு அடிக்கடி துடிக்கிறா அவருக்கு அடிக்கடி வெடிக்கிறா இடுப்பு அடிக்கடி துடிக்கிறா வெடிக்கிறா அடிக்கடி துடிக்கிறா வலிக்கிறா இடுப்பு அடிக்கடி துடிக்கிறா வலிக்கிறா சாமி சின்ன புடுக்கிறா 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 சின்னதா தாவே கிட்டருந்து புடுங்குதா 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 கமபதனி ராசா பேசித்தே ரொம்ப புடுங்குதா கமபதனி ராசா பேசித்தே ரொம்ப புடுங்குதா அருமை அருமை பாட்டு சூப்பரா இருக்குப்பா. பலே சொல்றதுக்கு உங்களை குட்டியார்ல நான் சொல்றத வாசிக்க. இப்ப நான் சொன்னதை பூரா என் மையம் வாங்கி பாடுனால இப்ப நான் சொன்ன தத்தக்காரத்தை நீ அடிக்கணும். இப்ப தாளக்காரர் நிப்பாட்டினாரு. இன்னும் நிறைய இருக்கு. முகம் துடைக்க ரெஸ்ட் கொடுக்கல மகனே. நடக்கணும். பாட சொன்னா வாய்ச்சிடுறேன். என்னவன் ஆவடையார் கோயில்ல இருந்து வந்தவன் மோகன்தாஸ் மகையா இல்லையா, அதனால அவன் என்ன சொன்னாலும் வாசிடுவேன். பாட சொன்னா வாசிப்பாங்க, லோக்கல்ல மாட்டி விட்டுருவோம்ல. அண்ணே ஜமண்ண நீ போட்டுட்டு வா.
போட்டுடாப்படி தமக்கு தந்தன துமக்கு தக்கன தமக்கு தந்தன துமக்கு தக்கன தமக்கு தந்தன துமக்கு தக்கன தமக்கு தந்தன துமக்கு தக்கன தொங்குருட தக்கட்டா தொங்குருட தக்கட்டா தொங்குருட தக்கராதா மேஜி தேரும்பு போடுங்கடா ஏய் நோ நோ பலே ஒண்ணே வாசிப்பதா அவரு வாட்டுக்கு தாளக்காரர் கொள்ளைக்கு கொடுப்போமா? அப்படியா? பழைய கையில் ஆமா ஒரு பாட்டு பாடுவோம், அதுக்கு அவர் மட்டும்தான் தாளம் போடணும், வேற யாருமே வாசிக்கப்படாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? வள்ளி மதி தீருக்குது மல்லை போலி ஒரு மடு மடு தீருக்குது. வண்டியில வர டெம்போ அது இல்லைங்க, ரெண்டு கால சவுக்கம் சுயப்படிங்க. மண்ணை போலே ஒரு மாடுபாடு தீருக்குது. ரெண்டு கால சவுக்கம், ரெண்டு கால சவுக்கம். நீங்க போடுறது ரூபகம். ஆமா, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது சில பேருக்கு புரியறது இல்லை. பரவாயில்ல, எதா இருந்தாலும் எல்லாத்தையும் கத்துக்கணுங்கிற ஆர்வத்தோட பண்ணலாமா? ரொம்ப சந்தோஷம். என்ன இவ்வளவு பாட்டு பாடுறா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம் பாட்டுக்கு எதிர்பார்த்தபடி யார் வருகிறார் என்று சற்றே நெருங்கி உற்று பார்க்க. சாமியார்கள் நடமாட்டம் தெரிகிறதா? இந்த நாட்டு மக்கள் பயந்தது ரெண்டு விஷயத்துக்கு தே மகனே. என்னது பாது? ஒண்ணு கடல்ல இருந்து பொங்கி வந்த சுனாமிக்குடா. சுனாமிக்கு அதை என்ன பண்ண போறோம்னு ஒருத்தருக்கு ஒண்ணும் புரியல. அடுத்து புதுசா கிளம்பி வர்ற சாமிகளுக்கு எந்த சாமி எந்த நேரத்துல என்ன பண்ணுதுன்னே தெரியல. இந்த சாமி என்ன பண்ண காத்திருக்குன்னு தெரியல. வரட்டு பாப்போம். அவர் பாடி வர்றாரா, நம்ம பாடி வரவருக்கணுமா, எதுவுமே புரியவில்லை. சற்றே நெருங்கி உற்று பார்க்கலாம் என்றா. இந்த இடத்தில் இருக்கும்போது உலகம் உன்னை மதிக்கும். பரமசிவன் சாமியாரோ ஐயனாரோ, சாமியாரோ ஐயனாரோ,
அருமையான வரவேற்பு, அற்புதமான வரவேற்பு கொடுத்திருக்கின்றார்கள். எங்கும் பார்க்க முடியாத வரவேற்பு இன்னைக்கு தான் பார்த்திருக்கேன். அருமையான வரவேற்பு. சாமியாரோ மையக்காரனோனே மாயக்காரனோ என்று சொல்லியிருக்கின்றார்கள். மாயக்காரன் என்று சொன்னால் எம்பெருமான் பாட்டன் பெருமாளாகப்பட்டவர் மாயக்காரன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகினாலே அவர்களை இணைத்து இந்த இடத்துல பேசியதற்கு மிக்க மகிழ்ச்சி. 4 நாளைக்கு நல்லா வாழ்க்கை தொடவே மாட்டோம். ஆனா இந்த பேசத்தானே வந்திருக்கேன். 108 மணிகள் தானே. 60 வருஷங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் மேம். 60 வருஷங்கள். 60 வருஷங்கள் 108க்கு 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், 9 நவக்கிரகங்கள், இது 48. 60 வருஷங்களை சேர்த்தோம்னா 108. இந்த வருஷம் எல்லாத்தையும் சேர்த்து மணிகளாக அமைத்து இந்த மணிகளை களத்தில் போட வேண்டும். மணிகளாக மாற்றி யாருக்கு போட வேண்டும்? மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய ஐயப்பன் என்று சொல்லக்கூடிய தெய்வத்துக்கு 108 மணிகள் போட்டு சபரிமலைக்கு செல்லலாம் என்று இது வழிமுறைகள் வரலாறு உண்டுவாக்கி இருக்கு. இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது 108 மணிகளாக இருக்கப்பட்டது யாரு அப்படின்னு பார்க்க போனதான் 27 நட்சத்திரம், 12 ராசி, 60 வருஷங்கள், இப்படி எல்லாம் சேர்த்து தான் 108 மணிகளாக உருவாக்கி, ரசங்களாக உருவாக்கி, அதுக்கு மந்திரங்களை சொல்லி உச்சரித்து அதுக்கு தெய்வத்தினுடைய சக்தியை அந்த மணிக்குள் உருவாக்கி அப்படி மாலைகளாக போட்டவனாம். எல்லா தெய்வங்களும் நம் மனதுக்குள் அடக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதுதான் 108 மணிகளாகவும் ஆக்கப்படுவது. இதுதான் காரணம். ஆமா, நன்றி 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 நன்றி. ஆகினாலே இவர் வாட்டுக்கு என்னத்தையோ ஒண்ணு சொல்றாரு. எதை சொன்னாலும் எப்படி எப்படி இல்ல எப்படி கை தட்ட முடியும்? என்னத்தையோ ஒண்ணு சொல்றாரு. 108 கணக்கு கொண்டாந்து விட்டுட்டாரு. எந்த 108 கொண்டாந்து நான் கணக்கு போட முடியும்? 27 நட்சத்திரம், 12 ராசி. ஆமா, 12 ராசி, 9 நவக்கிரகங்கள், ஆமா, 60 வருஷங்கள் எல்லாத்தையும் சேர்த்தோம்னா 108. அதெல்லாம் இந்த தெய்வங்களை மணிகளாக கோர்த்து அந்த மந்திரங்களை உச்சரித்து சொல்லி மணிகளாக உருட்டி ரசமணிகளுக்கு இதையெல்லாம் மாற்றித்தான் இன்று கலியுலகத்திலே ஒரு பலரசத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1848 என்று ஒன்றை. 18 தெரியுமா உங்களுக்கு? 1848 1848 எதற்காக அந்த 1848 கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று தெரியுமா? எதுக்கு கண்டுபிடித்தார்கள்? 48 நாட்கள் எம்பெருமானுக்காக விரதம் இருந்து சரி அந்த 18 படியை ஏறி இறங்கிய பின்பு வந்து இந்த 1848 வாங்கி சாப்பிட்டால்தான் அந்த விரதமே நிவர்த்தியாகும். கடவுளே நாராயணா, அதற்காகத்தானே 1848 வைத்திருக்க. இல்லை, காரணம் என்ன பாருங்களேன். 18 படிகள் எம்பிட்டோ நம்பர் இருக்கு. ஏதோ நம்பர்ல வச்சிருக்கலாமா இல்லையா? ஆமா. நீ சித்தப்பா இவ்வளவு நேரம் பேசிட்டு இப்ப கேளு. 108க்கு விளக்கம் கட்ட. இப்ப இன்னும் ஒரு விஷயம் கேளுங்களேன். 108க்கு அருமையான விளக்கம் நீங்க பேசிருக்கீங்க. இப்ப பாருங்க, 18க்கு 48க்கு சம்பந்தம் இருக்கு. இப்ப 18னா 18 படிகள் ஏற வேண்டும். எம்பெருமான் பெருமாள் ஏற ஐயப்பனுக்கு 18 படிகள் ஏற வேண்டும். அப்ப 48 நாட்கள் விரதம் இருந்து அங்கே போய் சென்று திரும்பி வந்து மறுபடியும் இந்த 18 48 வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற நீங்க சொல்றீங்க. இந்த 48க்கு ஒரு விளக்கம் இருக்கு பாத்தீங்களா? இப்ப மயில் பார்த்துருப்பீங்க. நீங்க எல்லாம் மயிலை பார்த்துருப்பீங்க. மயிலாகப்பட்டது ஒரு பேருந்துலையோ வாகனத்திலேயோ 2 சக்கர வாகனத்திலேயோ அடிபட்டு கிடக்கக்கூடியது மயிலாகப்பட்டது பார்த்துருக்கலாம். ஆனா வயது முதிர்ந்து இந்த மயிலாகப்பட்டது எங்கேயாவது இறந்து அதனுடைய உடலை பார்த்திருக்கீங்களா? நீங்க பார்க்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்க்க போனோம்னா, இந்த மயிலாகப்பட்டது முருகப்பெருமானத்தை வேண்டிக் கொண்டுதான் என்னை வாகனமாக நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள். இருந்தாலும் என்னுடைய உருவமாகப்பட்டது வயது முதிர்ந்த காலத்தில் நான் இந்த என்னுடைய உருவத்தை யாருமே பார்க்க கூடாது, அப்படி பார்க்காமல் இருப்பதற்கு எனக்கு ஒரு வரம் கொடுங்க அப்படின்னு முருகப்பெருமான இடத்துல இந்த மயில் வேண்டிக் கொண்டுச்சான். அப்ப